சமையல் கத்துக்கிறவங்க கிட்ட கேட்டா எனக்கு பிரியாணி சூப்பரா செய்ய வரும், பெப்பர் ஃப்ரை சூப்பரா செய்ய வரும்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தினமும் சாப்பிட முடியாது இல்லைங்களா? நம்ம வீட்ல எப்பவும் செய்யற குழம்பு ரசமும் செய்ய பழகணுங்க. இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல மணக்க மணக்க முருங்கைக்காய் சாம்பார். சாம்பார் வைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கன்னு சொல்றவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெசிபியா இருந்தாலும் மத்தவங்க அதை எப்படி செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லைங்களா? பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. துவரம் பருப்பு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. அப்படி இல்லைன்னா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல 10 நிமிஷம் வச்சீங்கன்னா சூப்பரா வெந்துடும். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி, ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா நான் 2 முருங்கைக்காய் வெட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. 2 தக்காளி சின்ன சின்னதா, கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நீங்க வேணும்னா வெட்டி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வெட்டாம தான் சேர்க்க போறேன். ஒரு மண் சட்டியில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாமே ஒன்னா சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்க வேணும்னா வெங்காயம் வதக்கிட்டு அப்புறமா தக்காளியும் முருங்கைக்காவும் கடைசியில கூட சேர்த்து வதக்கிக்கலாம். மண் சட்டி பெருசா நம்ம கிட்ட இல்லைன்னா நீங்க கடாயில கூட செஞ்சுக்கலாங்க. இது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் பெரிய டீஸ்பூன்ல நல்லா நிறைச்சு 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு கலந்துக்கலாம். இது நம்ம கடையில வாங்கின சாம்பார் தூள் தான். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷம் வச்சிடுங்க. சூப்பரா முருங்கைக்காய் வெந்துரும், குழஞ்சும் போகாது. இப்ப பருப்பு குக்கர் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். சூப்பரா வெந்திருக்குங்க. ஒரு கரண்டி வச்சு லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் ரொம்ப கடைய மாட்டேன். சும்மா ஒரு 2 கடை தான் கடைவேன். எனக்கு கொஞ்சம் பருப்பா இருந்தாதாங்க பிடிக்கும். இதே நீங்க ரசத்துக்கு தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா வேக வைக்கும் போதே ஒரு டம்ளர் சேர்த்தி ஊத்தி கொஞ்சம் தண்ணி வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த காய் வெந்திருக்கு பாத்தீங்களா, அது கூட இந்த பருப்பு சேர்த்தாச்சு. குக்கர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் கலந்து சேர்த்துக்கலாம். பருப்பும் வெந்திருக்கு, காயும் வெந்திருக்கு. நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அளவா தண்ணி சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா புளி கரைச்ச தண்ணியை இதுல ஊத்தணுங்க. அந்த வீடியோ மிஸ் ஆயிருச்சு. புளி ஊத்தி கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. திக்னஸ் பாத்துக்கோங்க. நமக்கு ரொம்ப கெட்டியா இருந்தா மண் சட்டிங்கிறதுனால இன்னும் கெட்டியாகும் மத்தியானம் சாப்பிடறதுக்குள்ள. அதனால ஒரு அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ், அதாவது பருப்பு தனியா தண்ணி தனியா இல்லாம எல்லாம் பிளெண்ட் ஆகி வர மாதிரி இருக்கணும். மணக்க மணக்க முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிருச்சு. தாளிச்சுக்கலாம். ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, கொஞ்சமா வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, அவ்வளவுதாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலா சேர்த்திக்கோங்க. தாளிச்சுட்டு நம்ம சாம்பார்ல கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரா சாம்பார் ரெடி ஆயிரும். இப்ப இந்த முருங்கைக்காயோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்கலாம். இந்த அளவு சாம்பார் பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு நேரத்துக்கு சாதத்துக்கும் ஒரு நேரத்துக்கு தோசைக்கும் சரியா இருக்கும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, 2 சிட்டிகை அளவுக்கு கரும்பு சக்கரை இல்லைன்னா சக்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்களேன். நீங்க சாப்பிடும் போது வேற பாத்திரத்துல மாத்திட்டு சர்வ் பண்ணிக்கோங்க.